இப்ப கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்துக்கு பல சிறப்புகள் உண்டு. கார்த்திகை மகா தீபம் வரும் இந்த மாசம் தான் இல்லையா? பைரவாஷ்டமி வரும். அதே மாதிரி கார்த்திகை மாதம் வந்தாலே மிக முக்கியமான விரதம் சோமவார விரதம். கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தோறும் இருக்கக்கூடிய விரதத்துக்கு சோமவார விரதம்னு பேரு. அந்த விரதத்தினுடைய மகிமையை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோமன் அப்படின்னா சந்திரன் அர்த்தம். ஜாதகத்துல நம்மளுடைய ராசி, நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம எதை வச்சு பார்க்குறோம்னா சந்திரனை வச்சுதான் பார்க்குறோம் இல்லையா? சந்திரனை நம்ம மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கணும். அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன். இந்த சந்திரன் பார்க்கடலை கடைந்த போது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்கள் இல்லையா? அப்போ பார்க்கடலை கடைந்த போது பார்க்கடலிலிருந்து தோன்றியவர் அப்படின்னு வில்லிபுத்தூரார் ரொம்ப அழகா பாடுறார். செம்பொன் மால்வரை மத்தினிர் மணி வடம் பிணி திட்டு உம்பரானவர் தானவருடன் கடைந்திடவே தம்பமானதும் அன்றி அந்தழல் விடம் தனிய அம்பு ராசியின் ஆரமுதுடன் அவதரித்தான் என்று சந்திர பகவான் பார்க்கடலில் தோன்றியதை வில்லிபுத்தூரார் ரொம்ப அழகா பாடுறார். இந்த கார்த்திகை சோமவார விரதம் என்பதே சந்திரனோடு தொடர்புடையது. சந்திரனுக்கு உரிய நாள் என்ன? திங்கட்கிழமை இல்லையா? அன்றைக்கு தான் இந்த விரதம் இருக்கணும். அதுவும் இந்த சந்திரனுக்கு என்ன ஒரு பெரிய பேரு தெரியுமா? சிவபெருமான் தலையில் சூடி இருக்கிறார். பித்தா பிறை சூடி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி. சிவபெருமான் சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடி இருக்கிறார். அம்பாளுக்கு லலிதா சகஸ்ர நாமத்துல ரொம்ப அழகான ஒரு திருநாமம் உண்டு. தாரா நாயக சேகரா. நட்சத்திரங்களின் நாயகனாக இருக்கக்கூடிய சந்திரனை தலையிலே சூடி இருக்கிறாள். சிவபெருமானும் சந்திரனை தலையிலே சூடி இருக்கிறார். அம்பாலும் தலையிலே சந்திரனை சூடி இருக்கிறாள் இல்லையா? சந்திரனுக்கு அப்படி ஒரு பெரும் பேரு. இந்த சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையில், அதுவும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சோமன் என்று சொல்லப்படுகிற சந்திரனுக்கு உரிய சோமவார விரதத்தை நாம் கடைபிடித்தால் என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்றத திருவிளையாடற் புராணத்துல பரஞ்சோதியார் ரொம்ப அழகா பாடுறார். வன் மனம் கரைய நின்று வேண்டிய வரங்கள் வேண்ட நன் மனப்பேறு, மக்கட்பேறு, நல் வாக்கு, கல்வி, பொன் மனக்கினிய போகம், தெவ்வரை புறகு காண்டல், இம்மையில் அரசு மற்றும் எண்ணியாங்கு எய்தும் அன்னோ. என்ன சொல்றார் தெரியுமா? நல்ல திருமண வரம், நன் மனப்பேறு. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு திருமண வரம் கிடைக்கும். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகியிருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மக்கட்பேறு, குழந்தை வரம், நல்ல வாக்கு பலிதம், நல்ல கல்வி. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா படிச்சு முடிச்சிருவானாமா, பயமா இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல கல்வி, பொன் மனக்கு இனிய போகம், நல்ல போகமான வாழ்க்கை, எந்த குறையில்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே வியக்கும்படியான ஒரு வாழ்க்கை, இம்மையில் அரசு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பதவி உயர்வு. இப்போ ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்பாங்க, எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை நிறுத்தி வச்சுட்டாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, பதவி உயர்வு கிடைக்குமா, அரசு வெளியில ஆதாயம் இருக்கா, அரசாங்க வேலை கிடைக்குமா, இந்த மாதிரி கேட்பாங்க. இவையெல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, மற்றும் எண்ணியாங்கு எய்துமன்னோ, உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க வேண்டுதல்னு வைக்கிறீங்களோ அவையெல்லாம் நிறைவேறும் என்று திருவிளையாடற் புராணத்தில் பரஞ்சோதியார் ரொம்ப அழகா கார்த்திகை சோமவார விரத பலன்களை பட்டியலிடுகிறார். அவ்வளவு சக்தி வாய்ந்த விரதம் கார்த்திகை சோமவார விரதம். இப்ப கார்த்திகை மாதம் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க விரதம் இருங்க. எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேயே நம்ம அந்த விரதத்தை தொடங்கிடணும். திங்கட்கிழமை காலையில நீராடிட்டு வீட்டுல நம்ம சிவ பூஜை பண்ணணும். சிவலிங்கம் வச்சிருக்கலாம், சில பேர் படம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்து, மலர்களால் அர்ச்சனை செய்து, ஓம் நமச்சிவாய என்று அந்த மந்திரத்தை பலமுறை உச்சரித்து அர்ச்சனை செய்து, தீப தூபம் காட்டி, நிவேதனம் வைத்து, சிவ சின்னங்களை அணிந்து நீங்க
வழிபாடு பண்ணுங்க. அன்று முழுவதும் விரதம் இருக்க வேண்டும். அன்று மாலை வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மீண்டும் வீட்டிலேயே சிவ பூஜை செய்து அன்று இரவு தான் விரதத்தை நிறைவு செய்யணும். சில பேரு திங்கட்கிழமை இரவும் கூட சாப்பிடாம மறுநாள் காலையில தான் விரதத்தை நிறைவு பண்ணுவாங்க. அது நீங்க உங்களோட வசதியை பார்த்துக்கோங்க. ஆனா யார் ஒருவர் கார்த்திகை சோமவார விரதத்தை இருக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று ரொம்ப அழகா நம்முடைய திருவிளையாடற் புராணம் சொல்லுது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த பல பேருக்கு நான் இந்த விரதத்தை பத்தி சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகலாமா அப்படிம்பாங்க. அம்மா கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆச்சுமா, குழந்தை இல்லம்மாம்பாங்க. அம்மா அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்காமா அப்படிம்பாங்க. அந்த தேர்வுகளுக்கும் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா நாம அதுக்கு தகுதியா இருக்கணும் இல்லையா? தகுதி இல்லாமலாம் ஆசைப்படக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு தகுதி இருக்கு, வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல, வரவேண்டிய சம்பளம் வரல, பாக்கி இருக்கு, நல்ல வேலை கிடைக்கல, உழைப்புக்கான ஊதியம் இல்ல, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கள் சிவபெருமானிடத்தில் அதை ஒரு கோரிக்கையாக வைத்து கார்த்திகை மாதம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவார விரதம் இருக்கும்போது அவர்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நிறைய கோவில்கள்ல சங்காபிஷேகம் நடக்கும். அதுல போய் நீங்க கலந்துக்கோங்க. முக்கியமா இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கணும்ன்றத சொல்லிடுறேன். உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஜாதகத்துல சந்திரன் நீசமாக இருந்தால், நீங்க அமாவாசை அதுக்கு 3 நாள் அடுத்த 3 நாள் அந்த திதிகள்ல பிறந்தவர்களாக இருந்தால், முக்கியமா அமாவாசையில பிறந்தவங்க, உங்க ஜாதகத்துல சந்திரன் கிரகணமாகி இருந்தால், ஜாதகத்தில் சந்திரன் நிஸ்பலமாக இருந்தால், யாருக்கெல்லாம் சந்திர தசை நடக்கிறதோ, யாரெல்லாம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லோரும் கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடிக்கிற போது சந்திர தோஷம் நிச்சயமாக நீங்கும் என்பது நம்பிக்கை. செய்து பயன்பெறுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.